Hello friends, welcome to Guru Rayak Trading Analysis. 14th February மார்க்கெட் இப்படி முடிஞ்சிருக்கு. 17th February மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் லெவல்ஸ் நம்ம வாட்ச் பண்ணணும், மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து 17th அன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஷார்ட் டைமுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஸ்விங் ட்ரேடுக்கான ஸ்டாக்ஸ் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நிஃப்டி 50 எடுத்து வச்சுருங்க. நிஃப்டி 50 பாருங்கள், உங்களுக்கு வீக்லியில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். வீக்லியில் கரெக்டாக அந்த டவுன் ட்ரெண்டோட சேனலில் தான் வந்துட்டுருக்கு. போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் அட்டாச் பண்ணோடனே கம்ப்ளீட்டாக இப்போ சப்போர்ட்டை நோக்கி ஃபாலோ ஆகுது. இது வந்து ப்ரீவியஸ் லோவை விட இந்த லோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 22,500 இங்கே ட்ரேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ட்ரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் போயிட்டு கூட வரலாம், இல்லை அப்படியேவும் பிரேக் பண்ணலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் தான் நிஃப்டி இருக்குங்கிறது நல்லா கிளியராக தெரியுது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபால் ஆன அளவுக்கு பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகலைன்னு சொல்லலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டி பாருங்கள், ஆல் டைம்ல இருந்து ஃபால் ஆனதே வந்து உங்களுக்கு 12% தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு இதாகிட்டு இப்போ ஒரு 10% ரேஞ்சில் தான் ஃபால் இருக்குது. ஸோ இன்னும் இது வந்து ப்ரீவியஸ் லோவை ட்ரேஸ் பண்ணல, ப்ரீவியஸ் லோ அளவுக்கு ஃபால் ஆகலை. ஸோ இது வந்து நிஃப்டியை விட பெட்டர்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் ப்ரீவியஸ் லோவை நோக்கி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிஃப்டி பேங்க் அப்படியே ஃபால் ஆனாலும் இந்த ப்ரீவியஸ் லோவிலேருந்து ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிஃப்டி மிட் கேப்லாம் பாருங்கள், ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் ப்ரீவியஸ் லோ எல்லாத்தையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ இது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை நோக்கி ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். நிஃப்டி ஸ்மால் கேப்பும் பாருங்கள், ப்ரீவியஸ் லோவெல்லாம் கட் பண்ணி கிளியராக வந்து ஒரு க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிற மாதிரியெல்லாம் தெரியல, இன்னும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. எப்போவுமே வந்து நிஃப்டி ஃபாலோ ஆகிறதுக்கு முன்னாடி நிஃப்டி மிட் கேப்பும் நிஃப்டி ஸ்மால் கேப்பும் வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து அதில் ஃபஸ்ட்டு ப்ரையராக காமிச்சிரும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதோட இது வந்து அதோட ஒரு ட்ரையல் மாதிரியே இருக்கும். நமக்கு எப்போவுமே ஒரு ட்ரெய்லர் மாதிரி இதில் டவுன் இதாக கிளியர் ஆச்சுன்னா நமக்கு அங்கேயும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க. நம்ம நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் லோ கிட்ட தான் வந்து ப்ரீவியஸ் லோவை வந்து ட்ரேஸ் பண்ணி அதை விட லோ கீழே வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு திரும்பி அங்கேருந்து வந்து ஒரு பையிங் வந்திருக்கு. பட் ஆனால் இது ப்ரீவியஸ் லோஸ் எல்லாத்தையும் விட க்ளோஸ் கீழே தான் இருக்குது. ஸோ இது இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ எல்லா மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செல்லிங் ப்ரெஷர் நல்லா கிளியராக தெரியுது அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியுது. இப்போ மற்றபடி மீதி செக்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ பாருங்கள், நிஃப்டி ஆட்டோ, அப்புறம் நிஃப்டி ஐடி, நிஃப்டி ஃபார்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ரீவியஸ் க்ளோஸை கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்து வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ இது வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதா இல்லையாங்கிறது தான் இப்போ கொஷின். இதை பிரேக் பண்ணுதுன்னா கம்ப்ளீட்டாக இன்னும் ஆட்டோ செக்டர் விழும். ஸோ ஆட்டோ, ஐடி, ஃபார்மா இது மூணுமே இதே கண்டிஷனில் தான் இருக்குது. நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் லோவெல்லாம் பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக இன்னும் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போவே வந்து தெரியுது. நிஃப்டி மெட்டல் பாருங்கள், கரெக்டாக வந்து இன்னும் ப்ரீவியஸ் க்ளோஸை டச் பண்ணல, ப்ரீவியஸ் க்ளோஸ் லெவலுக்கு இன்னும் ஃபாலோ ஆகலை. ஸோ அதனால் இது வந்து இங்கேருந்து பவுன்ஸ் பேக்கும் ஆகலாம், இல்லை இந்த ப்ரீவியஸ் லோவை ட்ரேஸ் பண்ணவும் வரலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணால் தான் வந்து ஃபாலோ ஆகுதாமா கண்டினியூஸாக ஃபாலோ ஆகுமா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரீவியஸ் லோ அளவுக்கு ஃபாலோ ஆகலை. ஸோ இது இன்னும் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
இருந்தால் இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு வந்து எப்போ பிரேக் பண்ணி வருதோ அப்போ இன்னும் கண்டினியூஸாக ஃபால் ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைட்வேஸாகவும் இருக்கலாம், இல்லை ஸ்லோ அண்ட் ஸ்டடியாகவும் இது வரைக்கும் ஃபால் ஆகலாம். அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் நிஃப்டி எனர்ஜி பாருங்க, கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இது கரெக்டாக வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் கிட்ட வந்து அன்னைக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க. இது இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி கீழே ஃபால் ஆகுமா, இல்லை திரும்பி இங்கேருந்து வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி பாசிட்டிவாக மூவ் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம மண்டே அன்னைக்கு ஓப்பனை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். தென் நிஃப்டி ரியாலிட்டி பாருங்க, ப்ரீவியஸ் க்ளோஸை இதுவும் பிரேக் பண்ணிடுச்சு. மீடியாவும் ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணிடுச்சு. பிஎஸ்யூ பேங்க்ஸும் ப்ரீவியஸ் க்ளோஸை லோவை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ, ஐடி, ஃபார்மா, ரியாலிட்டி, மீடியா அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ இந்த செக்டார் எல்லாமே இன்னும் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். தென் இப்போ இதுதான் வந்து மார்க்கெட்டோட இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது, ஒரு ஃபாலிங் இதில் தான் இருக்குது, மார்க்கெட்டாக தான் இருக்குங்கிறது கிளியர் கட்டாக இதுலேருந்து நமக்கு தெரியுது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க மார்க்கெட்டில். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப வெறும் இந்த இதை வந்து வாட்ச் பண்ணுங்கள், லெவல்ஸை ஸ்டடி பண்ணுங்கள். என்ட்ரியோ இதுவோ வந்து ஸ்டாக்ஸில் எடுக்கிறதா இருந்தால் அதோட இண்டிவிஜுவல் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுங்க. ஆனால் குவான்டிட்டிஸ் கம்மியாக எடுங்க. இதுதான் என்னோட அட்வைஸ். ஸோ இப்போ இது மாதிரியான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் ஃப்ரீ சேனல்ஸ் இருக்குது. அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன அன்னைக்கு குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ப்ளஸ் நியூஸ் பேஸ்டாக என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் அதில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். வாங்க இப்போ வந்து நம்ம மண்டே இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்விங் ட்ரேடுக்கான ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான். இது எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நீங்கள் ட்ரேட் எடுங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். ஆர்த்தி ட்ரக்ஸ் லிமிடெட் பாருங்கள், ஃப்ரைடே இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் கேண்டல் வந்திருக்கு. ஒரு 7.45% கிட்ட வந்து பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு. இது 412க்கு மேலே ஓப்பன் ஆகி ஒரு 2 hours சஸ்டெயின் ஆச்சுன்னா 438 வரைக்கும் ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. காட்ஃப்ரை பிலிப்ஸ் இந்தியா லிமிடெட் இதுவும் பாருங்கள் நல்லா வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஒரு 20% வந்து அன்றைக்கி நல்ல ஒரு கிளியர் கட் இது இருக்குது. பாருங்கள் இந்த கேண்டலோட ஹெல்த்தியான கேண்டல். ஸோ இது வந்து 6000க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சா 6200 ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு பேட்டர்ன் மாதிரியும் தெரியுது. ஸோ கப்பு வந்து இந்த லெவல் வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு இதை பிரேக் அவுட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு கூட இப்படி வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு இப்படி ரீட்ரேஸ் ஆகிட்டு கூட போனால் உங்களுக்கு இந்த டெப்த் எவ்வளோ இருக்கும், அதாவது ஒரு 1500 இதுக்கு வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ஒரு 25 to 30% வரைக்கும் கூட போகலாம். ஆனால் இது எல்லாமே என்னோட அசம்ஷன்ஸ் தானே தவிர இது எதுவுமே வந்து கரெக்டாக நடக்கணுன்றதெல்லாம் இல்லை. மார்க்கெட் வந்து அன்பிரடிக்டபிள் எப்போவுமே. ஸோ நீங்கள் கவனமாக இருங்க. இதை வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெக்கமெண்டேஷன், வேறு எதுவும் இல்லை. பை செல் சிக்னல் எல்லாம் கிடையாது, இது எந்த ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. தென் எஸ்பிஐ கார்ட்ஸ் பாருங்கள், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரீவியஸ் ஹைக்கு அங்கே தான் வந்து க்ளோஸ் வந்துருக்கு. 860க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு 890 வரைக்கும் ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்டாக்ஸ் தான் வந்து ஓரளவுக்கு இதாக இருக்குது. மற்றபடி மீதி ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்கிறதால நான் எதுவும் எடுக்கலை. ஸோ இது எல்லாமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க, இல்லைன்னா வேண்டாம். உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு எடுங்க. அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.